நண்பர்களை இப்போ பாருங்க, நம்மளுக்கான சாப்பாடு வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. கோயில் இப்போ தான் வாங்கி கொண்டு வச்சிருக்கு சும்மா அப்படியே அழகாக. சிக்கன் குழம்பு இருக்குது, அப்படியே வந்தீங்கன்னா சாம்பார் இருக்குது, இந்த சைடு சிக்கன் குழம்பு இருக்குது, பக்கத்தில் பணியாரம் இருக்குது, ஜிலேபி இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? ஃபஸ்ட் அடி சாம்பாரை சாப்பிட்டு பார்ப்போம். கோயில் சாப்பாடுனால என்ன மனம் மணக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? அப்போ தான் இதான் கோயில் சாப்பாடுக்கும் வீட்டில் உள்ள சாப்பாடுக்கும் அருமையாக இருக்கும். சாப்பிடுமா? முதல் பைட். அருமை அருமை அருமை. கோயில் சாப்பாடுனாலே ஒரு பிடி தான், வாங்க பிடிப்போம். இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி தான் முடிவுங்க. நாட்டுக்கோழினால உங்களுக்கு தெரியும், எலும்பு தான் இருக்கும், சதபாரம் இவ்வளோ தான் இருக்கும். சரி, ஒரு பீஸை சாப்பிட்டு பார்ப்போமா? அருமையாக இருக்கும். இதே பாருங்க, ஈரல்லாம் கிடைச்சா லக்கு தான். இது வந்து கல்லீரல். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சாம்பார் குழச்சி போகணும். சாம்பார் குழச்சி கல்லீரலை உள்ள வச்சு பிதைச்சி அப்படியே மூடி ஒரு பைப் சாப்பிட்றோம். சொர்க்க பூமிங்கிற மாதிரி அருமையாக இருக்குங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மல்லியா டிவி யூடியூப் சேனல். உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள், தூத்துக்குடியில். நண்பர்களே, நம்ம சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண, சப்போர்ட் பண்ண, ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிவிட. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு, அப்புறம் சாம்பார், பணியாரம், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ், இதெல்லாம் சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு கோயில் சாப்பாடு தான், அருமையாக இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கான சாப்பாடு வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்க. கோயில் இப்போ தான் வாங்கி கொண்டு வச்சுருக்கு சும்மா அப்படியே அழகாக. சிக்கன் குழம்பு இருக்குது, அப்படியே வந்தீங்கன்னா சாம்பார் இருக்குது, இந்த சைடு சிக்கன் குழம்பு இருக்குது, பக்கத்தில் பணியாரம் இருக்குது, ஜிலேபி இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? வாங்க ஆரம்பிப்போமா? வா, ஃபஸ்ட் அடி சாம்பாரை சாப்பிட்டு பார்ப்போம். கோயில் சாப்பாடுனால என்ன மனம் மணக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? அப்போ தான் இதான் கோயில் சாப்பாடுக்கும் வீட்டில் உள்ள சாப்பாடுக்கும் அருமையாக இருக்கும். சாப்பிடுவோமா? முதல் பைட். அருமை அருமை அருமை, வேற லெவல் போங்க. சூப்பராக இருக்குது சாம்பார். கோயில் சாப்பாடுனாலே ஒரு பிடி தான், வாங்க பிடிப்போம். முருங்காலம் தூக்கி ஓரம் வைக்கிறோம். கத்திரிக்காய், அங்கே ஒரு கறிங்க, நாட்டுக்கோழி, சரியான சூடாக இருக்குது. ஈரல் கறி. சரி, ஃபஸ்ட் சாம்பார் சாப்பிடுவோம். சூப்பருங்க. சாம்பாரும் சிக்கனும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல் போங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி தான் பார்த்துக்கிடுங்க. நாட்டுக்கோழினால உங்களுக்கு தெரியும், எலும்பு தான் இருக்கும், சதபாரம் இவ்வளோ தான் இருக்கும். சரி, ஒரு பீஸை சாப்பிட்டு பார்ப்போமா? அருமையா இருக்கு. அருமையோ அருமை, சூப்பரா இருக்குங்க. இதே பாருங்க, ஈரல்லாம் கிடைச்சா லக்கு தான். இது வந்து கல்லீரல். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சாம்பாரை குழச்சி போகணும். சாம்பார் குழச்சி கல்லீரலை உள்ள வச்சு பிதைச்சி அப்படியே மூடி ஒரு பைப் சாப்பிட்றோம். சொர்க்க பூமிங்கிற மாதிரி அருமையா இருக்குங்க. அருமையோ அருமை. சூப்பரோ சூப்பர். இப்போ வந்து தனியாக இது வந்து சிக்கன் மசாலா போட்டு ஒரு பிடி பிடிப்போம். ரெண்டையும் ஒரு குழப்பி, சாம்பார் சிக்கன் குழம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கை சாப்பிடுவோம். நாட்டு குழம்புனால தண்ணியாக தான் இருக்கும். கோயில் சாப்பாடுலாம் வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு உரப்பும் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்கு போங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு,
எலும்பாக தான் இருக்குது. வேறு ஃபுல்லாக எலும்பு தான். நாட்டுக்கோழினாலே அவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எலும்பு தான். எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு பிடி பிடிச்சிருமா? சாம்பார் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். கோயில் சாப்பாடு தான். சூப்பராக இருக்குது போங்க. அருமை, வேற லெவல். சும்மா கத்திரிக்காய் அவரைக்கான்னு போட்டு உருளைக்கிழங்கு கறிங்க இங்கே வரும். இப்போ தான் நம்ம ஒரு இது நெஞ்சு கறி பார்த்தீங்களா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சாப்பிடுமா? நெஞ்சு கறி சும்மா பூவாக வெந்திருக்கும். நல்லா இருக்கு. கோயில் சாப்பாடுனாலே ஒரு மனங்க. அந்த மனத்திலே நம்ம நிறையா சாப்பிட்றலாம். இப்போ இதில் உள்ள கறியெல்லாம் எடுத்து உருவி உள்ளே போட்டு இந்த சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் எடுத்து விதைச்சி அப்படி மூடி அப்படி சாப்பிட்ருவோம். அருமைங்க. சூப்பராக சாப்பாடு. வேற லெவல் போங்க. அப்பா இதே பட்டையில் முன்னாலலாம் பட்டையில் தருவாங்க. பட்டை சாப்பாடு பயங்கரமாக இருக்கும். இந்த மசாலாயும் போட்டு பிணைச்சி சாப்பிடும். சூப்பர். சூப்பருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு கறி பாருங்க. அடடா, நம்மளுக்கு ஒரு நல்லி எலும்பு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிருக்கான். பார்த்தீங்களா, நாட்டுக்கோழிகள் இதெல்லாம் கடிக்க முடியாது. அருமை. குழச்சாச்சு எல்லாத்தையும். சாப்பிடுமா? சூப்பருங்க. சூப்பர். வேற லெவல். சாப்பிடுமா? பாருங்க, உள்ள கறி வந்துக்கிட்டே தான் இருக்கு. கறிலாம் சும்மா பஞ்சாக உருகிட்டுங்க. இந்த நாட்டுக்கோழினாலே நெய்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அதில் உள்ள கொழுப்பே பயங்கரமாக இருக்கும். சாப்பிடுமா? நல்லா சுட சாப்பாடு செம ஸ்ரீவிடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க நண்பர்களே. நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, கடைசியாக ஒன்று வச்சு சாப்பிட்டு முடிச்சு விட்ருவோம். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அருமைங்க. சூப்பர் போங்க. சரி, இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும். எந்த கடையில் வாங்கினாலும் அருமையாக இருக்கு. ஐயோ, வடியுதுங்க. வடியுது. அடுத்தாப்புல பனியாக இருக்கும்.
பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நைஸாக இருக்குமா, அருமையாக இருக்கும். போதும்டாப்பா, அருமை. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன். ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல சாப்பாடில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நான் உங்கள் செல்வ பெருமாள். தூத்துக்குடி. பாய்.